நண்பர்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க, இப்பொழுது நாம சில பொருள்களை இங்க எடுத்து வச்சிருக்கோம். இத பார்த்தீங்கன்னாக்க 2 மூட்டையில இது வேப்ப சருகு. இந்த சீசன்ல மரங்கள்ல இருந்து நெறையா கொட்டுது. இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரோடுல இருந்த வேப்ப மரங்க 2 மரத்துக்கும் கீழ இருந்த இந்த வேப்ப சருக போயி, நாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து இத சேகரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். 2 மூட்டையில கட்டி. அடுத்து இங்க இருக்குது பாருங்க பச்சையா, இதெல்லாம் முள்ளங்கி தழை. வீட்ல முள்ளங்கி அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய இந்த குப்பைகள், மத்த செடிகள், தக்காளி செடி காய்ச்சு ஓஞ்சது அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆரஞ்சு பழ தோல்ல சர்க்கரை போட்டு நதுக்கி வச்சிருக்கோம். அது பயோ என்சைம். WDC மாதிரியே செயல்படும். இப்ப நாம பரீட்சார்த்த முறையில இத செய்து பார்க்க போறோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது புளிச்ச மோரு. ம் இந்த புளிச்ச மோரையும் நாம இந்த WDC, அதாவது இது WDC கிடையாது. ஆனாலும் கூட பயோ என்சைம் நானே வீட்ல தயார் பண்ணது. ஆரஞ்சு தோலும், சர்க்கரையும் போட்டு 2 மாசமா நொதிக்க வச்சது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா மண்ணு இருக்குது. அந்த மண்ணு. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர். இதுல நெறைய எவ்வளவோ ஓட்டைகள்லாம் போட்டிருக்கோம். சைடுல, பாடியில எல்லாம். இதையெல்லாம் வச்சு இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இலை மக்கு உரம் தயாரிக்க போறோம். இந்த சீசன்ல தான் நமக்கு இலை மக்கு உரம் தயாரிக்கிறதுக்கு அதிகமா இந்த மாதிரி சருகுகள் கிடைக்கும். இது தவிர எங்க வீட்லயும் பலாமரத்திலிருந்து கொட்டினது அந்த காய்ஞ்ச இலைகளை எல்லாம் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கோம். அதையெல்லாம் கொண்டு மூடாக்கு போடலாம் இந்த சம்மர் சீசனுக்கு. பாதி செடிகளுக்கு தென்னை மட்டையை வச்சே மூடாக்கு போட்டுட்டோம். மீதி செடிகளுக்கெல்லாம் எங்க வீட்டு பலாமரத்து காஞ்ச இலைகளை வச்சுட்டு மூடாக்கு போடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்ப நாம இந்த இலை மக்கு உரம் தயார் பண்ணோம்னா அது ஒரு 2-3 மாசம் மக்கி ஆடிப்பட்டத்துக்கு நமக்கு ரெடியா உரம் தயாரா இருக்கும். இப்ப வாங்க நாம எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்போதும் நாம உரம் தயாரிக்கிறது மாதிரியே அடியில கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். மண்ணு போடுற பாருங்க. இது ஒரு பெரிய கண்டெய்னர். அதனால அதிகமா மண்ணு தேவைப்படும். ஒரு லேயர் மண்ணு போட்டாச்சு. அதுக்கு மேல நாம இந்த சருகை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இப்படி அள்ளி போட நேரம் ஆகும். இப்படியே கொட்டுறது தான் சரின்னு நினைக்கிறேன். எவ்வளோ போட்டாலும் உக்காந்துரும். இப்படி போட்டாச்சுங்க. சருகை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா சமப்படுத்தி விடலாம். சமப்படுத்தி விட்டுட்டு இதுக்கு மோர் தெளிக்கலாம். புளிச்ச மோர் இப்போ தெளிக்கிறோம் பாருங்க. பண்ணை போட்டுட்டும் தெளிக்கலாம், இப்படியும் தெளிக்கலாம். அடியில் மண் இருக்குது, நல்லா நிறைய மோர் இருக்குது, அதனால நல்லா தெளிச்சு விடுவோம். இந்த மோரில் இருக்கிற நுண்ணுயிரிகள் இந்த இலை மக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ மறுபடியும் மேலே நாம மண்ணை போட்டுக்கலாம். மண் போடுறேன். தரவா மண் போட்டுக்கிட்டாச்சுங்க. இதை சருகை தூக்கி கொட்டலாம். குச்சியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஆரஞ்சு பழத்தோல் கரைசல் தெளிக்கிறவங்க. ஏன்னா இதை நான் பரிச்சார்த்த முறையில் பார்த்துட்டேன். எப்படின்னா, இந்த டாய்லெட், பாத்ரூம் இதுங்கள்லாம் இருக்கிற அழுக்குக்கு இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து கொஞ்சம் அப்படியே தடவி வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி விட்டு கழுவுனோம்னா அழுக்கு நல்லா போயிடுது. அந்த இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகள் தான் அந்த கார்பனை எல்லாம் சிதைக்குது. அது அப்படியே சிதைக்கிறதுனால அது நல்லா அழுக்கு போயிடுது. அது மாதிரியே இங்கேயும் இது இந்த இலைகளில் இருக்கிற கார்பனை சிதைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டு பார்க்குறோம். அதோட இந்த ஆரஞ்சு பழத்தோல் செடிகளுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது.
ஏன்னா அதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து மண்ணுக்கு தேவைப்படுது, மண்ணோட pH-ஐ நிலைப்படுத்துறதுக்கு. இதுக்கு மேலேயும் மண் போட்டுக்கிறோங்க, பரவலாக மண் போடலாம். பரவலாக மண் போட்டாச்சு. இப்போ இந்த பச்சை இலைகளை போடலாம். இந்த பச்சை இலைகளுக்கும் காஞ்ச இலைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த காஞ்ச இலைகளில் பச்சையம் போயிருச்சு. அந்த பச்சையம் போனதுனால அதுல இருந்து நைட்ரஜன் சத்தெல்லாம் போயிருக்கும், கார்பன் தான் அதிகமாக இருக்கும். கார்பன் வந்து நமக்கு செடிகள் நல்ல விதமாக வளர்ந்து காய்களை கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு வேண்டிய அந்த சத்து மாவு பொருளையும் கொடுக்கும். அதே சமயம் விதைகள்லையும் நல்ல விதமாக மாவு பொருள்கள் உண்டாகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த பச்சையம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இதுல இருந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய நைட்ரஜன் செடிகள் நல்ல விதமாக வளர்றதுக்கு, இலைகள் பச்சையா வளர்றதுக்கு, அந்த வேர் முடிச்சுகள்ல எப்படி நைட்ரஜன் இருக்கோ அந்த மாதிரி இந்த பச்சை இலைகள் நமக்கு உதவி பண்ணும். அதனால இந்த இலை மக்கு உரம் கொஞ்சம் என்ரிச்டா இருக்கிறதுக்கு இது உதவி புரியும். இதை ஏன் நாம நடுவுல போடுறோம்னா, கீழையும் காஞ்ச இலைகள் இருக்கு, கார்பன், மேலேயும் நாம கார்பனை போட போறோம், காஞ்ச இலைகளை. நடுவுல வந்துட்டு நைட்ரஜன். அப்போ கார்பன் நைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டீன் மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த சத்துக்களை எல்லாம் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடிமேடாக உரம் ரெடியாக இருக்கும். நம்ம ஆடிப்பட்டத்தில் செடிகளில் வைக்கும் பொழுது இந்த உரத்தை உபயோகப்படுத்தணும்னு சொன்னாக்க செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்ல விதமாக பயன் தர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ இதுலேயே கொஞ்சம் மோரை தெளிச்சுக்குவோம். அடுத்து மண் போட்டுக்குவோம். நல்லா அமைங்கிடும். இப்போ இதுக்கு மேலேயும் சருகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூட்டை சருகு அதில் போட்டுட்டோங்க. ஆனால் இங்கே பாருங்க, குச்சி எல்லாம் இருக்கு. இந்த குச்சியெல்லாம் எடுத்துடலாம். குச்சியெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் இடத்த அடைக்கும், அதே சமயம் மக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நம்மக்கிட்ட நிறைய சருகு இருக்கு. இன்னும் 2 மூட்டை சருகு வச்சுருக்கோம், 3 மூட்டை சருகு அள்ளிக்கிட்டு வந்தோம். அதனால இந்த குச்சிகளை எல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து மண் கலவையோடு போடலாம். இங்கே மண் கலவை எப்போதுமே நாங்கள் தயார் பண்ணி எப்போவுமே இந்த இடத்துல மண் கலவை ரெடி ஆகிட்டே இருக்கோம். அந்த இடத்துல போட்டுருவோம், அது நல்லா மக்கிக்கும். இப்போ ஆரஞ்சு பழத்தோல் கரைசலை தெளிச்சிடலாம். இங்கே பாருங்க, தோலையும் போடலாம், ஒன்றாகாது. நல்ல திரட்சியான காய்கள் கிடைக்கிறதுக்கும் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தோல் நமக்கு நல்லா உதவி பண்ணும். மண்ணோட வளத்தை சீர்படுத்துறதுக்கும். போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண் போட்டுக்குவோம். மண்ணுலேயும் நுண்ணுயிரிகள் இருக்கு. அந்த நுண்ணுயிரிகளும் நமக்கு வந்துட்டு இந்த இலைகளை மக்க செய்கிறதுக்கு உதவும். மோரில் இருக்கிற அந்த லாக்டோபாக்டீரியா அதுகளும் உதவி செய்யும். இது மாதிரி லேயர் பை லேயராக போட்டு காம்பேக்டாக ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா காம்பேக்டாக ஃபில்லப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இது இந்த மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இதுலேருந்து அவ்வளவா ஒன்றும் தண்ணி வடியாது. அப்படியே வடிஞ்சது அப்படின்னாலுமே கூட ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த பாருங்க, கீழே இந்த வச்சுருக்கோம் இந்த சாந்து சட்டி,
அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சிடலாம். அப்பாடி என்னால் தூக்கவே முடியலையே, அம்மாடி அம்மாடி அம்மா. ஓகே, இப்படி நேராக வச்சுட்டு இதை கொண்டு போய் நிழலான இடத்துல இப்படி வச்சுருவோம். இன்கேஸ் தண்ணி கீழே வந்ததுன்னா அதில் அது வடிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை எடுத்து அப்புறம் டைல்யூட் பண்ணி நாம் செடிக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இலை மக்கு உரம் தயாரிப்பு இந்த செட்டப் முடிச்சிட்டோம். அப்போ அடிக்கடி பீரியாடிக்கலாக எடுத்து நம்ம அப்படியே கலந்து கலந்து விடுவோம். கடைசியில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இலை மக்கு உரம் தயாரித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இலை மக்கு உரம் தயாரிக்க ரெடி பண்ணி வச்சு 1 மந்த் ஆகுதுங்க. இந்த 1 மாத காலத்தில் எவ்வளவு மக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை மேலாவில் பார்த்தோன்னா இங்கே பாருங்க, இது இந்த மண்ணு தெரியுது. மண்ணுக்கு கீழே தோண்டி பார்க்கும் பொழுது இப்போ இந்த இலையெல்லாம் வந்து கருப்பு கலராக ஆகிருக்கு, மேல் லேயர். இன்னும் கொஞ்சம் அடியில் லேயர் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடியில் வந்துட்டு நல்லா மக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, எப்படி மக்கி இருக்கு பாருங்க. இலையெல்லாம் சின்ன சின்னதாக ஆயிடுச்சு, நல்லா மக்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அடியில் கொட்டிட்டு பார்க்கலாம், அப்புறம் தூக்கி கொட்டி வச்சிருவோம். இங்கே பாருங்க, இங்கே நல்லா பாதி அளவு மக்கிருச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, இலைகள் எல்லாம் நல்லா மக்கிருச்சு. நாம போட்ட பச்சை இலைகள் எல்லாமே கூட மக்கிருச்சு அடியில பாருங்க. நல்லா மக்கி வந்துருச்சு. 1 மாசத்துல இவ்வளவு தூரம் மக்கி இருக்கு. இன்னும் இதை வைப்போம். இன்னும் 1 மாசம் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் மக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இலை மக்கு உரங்கள் நம்ம ஏன் தயாரிச்சு போடுறோம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது மண் வளத்தை பெருக்கிறதுக்காகவும், அடுத்து வந்துட்டு செடிகளுக்கு தேவையான கார்பனை கொடுக்கறதுக்காகவும். இப்போ நாம் வந்து இதில் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோல் கரைசலும் போட்டிருக்கோம். அதுவும் நல்லபடியாக வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து 50 லிட்டர் பக்கெட்டு, இதில் ஃபுல்லாக போட்டிருந்தோம். இப்போ இதையும் தூக்கி போட்டு மூடி வச்சிடறோம். நல்லா கலந்து விட்டுட்டு, எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இன்னும் 1 மாசத்துல ஃபுல்லாக மக்கிரும். இங்கே பாருங்க, மக்கிருச்சு. இது ஃபுல்லாக போட்டிருந்தோங்க. இப்போ பாருங்க எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு. இது மக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஈரப்பதத்துக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம். லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இதை வந்து மூடியை போட்டு மூடி மறுபடியும் வச்சிருவோம். 1 மாசம் கழிச்சு பார்க்கலாம். இலை மக்கு உரம் ரெடி பண்ணி 2 மாசம் ஆச்சுங்க. இப்போ வாங்க உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம வந்து இந்த மூடியை திறந்துக்கலாம். இது ஒரு 50 லிட்டர் பக்கெட்டு. இங்க பாருங்க எப்படி மக்கி போயிருக்கு, எவ்வளோ கீழே இறங்கி இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா போட்டோம், நம்ம கம்ப்ளீட்டா இது வரைக்கும் ஃபுல்லா போட்டது இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. 2/3 தான் இருக்கு, இப்போ 1/3 கீழே இறங்கியிருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நல்லா ஒரு செடி கூட அதில் வளர்ந்துருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்க இலையெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா மக்கிருச்சு. இது வந்து கோகோ பீட் லெவலுக்கு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம், இப்போ 2 மந்த்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 15 டேஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா இது கம்ப்ளீட்டா மக்கிரும். இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஆக இந்த ஸ்டேஜில் நாம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இலை மக்கு நாம தயாரிக்கிறதுனால நமக்கு வந்து மண்ணும் நல்லா பளபளப்பா இருக்கும். அதே சமயம் வந்துட்டு செடிகளுக்கு வேண்டிய கார்பன் சத்தும் அதிக அளவில் கிடைக்கும். இதில் நாம் பச்சை கொடிகள்லாம் போட்டிருக்கிறதுனால ஓரளவு நைட்ரஜன் சத்தும் கிடைக்கும். ஆக வேஸ்ட் ஆகிற இலைகளை வச்சு நாம் இந்த மாதிரி இலை மக்கு உரம் தயாரித்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னும் அடியில் போக போக கம்ப்ளீட்டாக பாருங்க, கம்ப்ளீட்டாக நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஆக இந்த மாதிரி இலை மக்கு உரமும் நாம் தயாரித்து தோட்டங்களுக்கு மண் கலவையோடு சேர்த்து இதை வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு செடிகள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த செடிகளுக்கு நாம் வந்து மாற்று உரம் மேல் உரம் கொடுக்கறத கூட தவிர்க்கலாம். அந்த அளவுக்கு இதிலேருந்து சத்து கிடைக்கும். மண்ணுக்கு காற்றோட்டமும் கிடைக்கும். மண்ணும் நல்ல வளமான மண்ணாக இருக்கும். ஆக இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.